எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்க. நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்க. வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம், வந்தவங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவீங்க தான் குறைக்கணும். தமிழக மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக இந்த மகன் 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் 2019. மறுபடியும் போட்டியிடாத தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துச்சு? ரத்தம் சிந்தி போராடிய வீர மரணங்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்மைது என்கிற பெருமிதம் உனக்கு இருக்கணும். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் போர் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று மாற்று இதிலிருந்து மாற்று, எந்த அரசியலிருந்து மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, இதுவரை இந்த நேரத்தில் ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி ஆதார கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்து என் மக்களுக்காக வந்தவர்கள். ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லை சீமான், இல்லை இல்லை. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அது போதுமானது, அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துவார்கள். கோடிகளை கொட்டாங்க, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்கள், இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் 2019. மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவான். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம், வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்ற கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி? பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ
அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துச்சு, என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தனி மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. அப்படித்தானே எங்க முன்னோர்கள், அப்படித்தானே எங்க முன்னோர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்களித்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான், ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்கில தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மரங்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்மைது என்கிற தொழில் பெருதம் உனக்கு இருக்கணும். அது தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டார். என் எதிரே மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது. எங்கள் பாட்டங்கள் வீர பெரும்பாட்டங்கள் மறுவர்கள் தூக்கு கயிற்றை கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறான்? நாங்க சண்டை ஓட்டம்டா, உன்னை எடுத்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டான். அவனை எங்க தூக்கல போடுற? அவ்வளவு பயனாடா அவனுக்கு? 7 வயது சிறுவனை தூக்கல் போட்டான் நம்ம பாட்டு உருசு. இதெல்லாம் நீ நினைவில் வச்சுட்டு களத்துல வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் ஆள் மனதில் எழுதினீர்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்றுக் கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும். தமிழ் மீளனும் தமிழன் வாழணும். ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும்.